ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் சமையல். ஈஸியாக டேஸ்டியாக சமைக்கிறதுக்கு வினோ ஸ்மார்ட் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக டேஸ்டியாக எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு குழம்பு எப்படி ஈஸியாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு ஸ்லோலே வச்சு குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு இதை போல் நல்லா வெந்துடும். நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே இந்த பயரை நம்ம வேக வச்சிட்டோன்னா நமக்கு டக்குன்னு குழம்பு வைக்க முடியும். நம்ம டிஃபன் அப்படி செய்யும் போதே இந்த பயரை வேக வச்சு ரெடி பண்ணி ஆற வச்சு கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊற வச்சு ஒரு 4 hours போல் ஊற வச்சு அதுக்கப்புறம் கூட ரெடி பண்ணி இதை போல் ஒரு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ அடுத்ததாக நம்ம புளியை ஊற போட்டு வச்சுக்கணும். அப்புறம் ஒரு வெங்காயம் நான் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம பொடியாக வெட்டிக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் அப்படின்னா நம்ம வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலெலாம் நல்லா நிறைய போட்டு நம்ம தாளிக்கும் போதே வதக்கிட்டோன்னா அந்த கருவேப்பிலையோட சத்து எல்லாமே உங்களுக்கு குழம்புல டக்குன்னு கிடைக்கும். நம்ம தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுன்னா நம்ம உப்பு போடணும். உப்பு போட்டிங்கன்னா டக்குன்னு வதங்கிரும். அதே போல் மஞ்சள் தூளும் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களோட குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம இப்போ இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிக்கலாம். இதில் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். நான் ஒரு 3 டீஸ்பூன் போல் போடுறேன். இது ஒரு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் குழம்பு வச்சிட்ருக்கேன். இப்போ குழம்பு நிறையா வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு 3 டீஸ்பூன் போடுறேன். இந்த குழம்பு மிளகாத்தூளில் நமக்கு மிளகு, ஜீரகம் எல்லாமே இருக்குது. இந்த குழம்பு மிளகாத்தூளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. போட்டு முடித்த உடனேயே நம்ம அந்த பயிரை அவிச்சு அந்த தண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இதிலையே சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கு கேப்பில் நம்ம தேங்காய் துருவல் எடுத்து ஜீரகம் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி காய்கறிகளை நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் வதக்கும் போது வேணுனாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாவே இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காய், ஜீரகம் அதை அரைச்சி நம்ம அந்த தேங்காய் அரவையையும் நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். மூடி போட்டால் தான் நமக்கு அந்த கத்திரிக்காய் நம்ம இப்போ போட்டிருக்கோம்ல அது வேகும். அதனால் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த பயரை சேர்க்கணும். ஏன்னா பயிறு நம்ம நல்லாவே வேக வச்சுருக்கிறதுனால லேட்டாக சேர்த்தா தான் அந்த பயிறு நல்லாயிருக்கும் நமக்கு. இல்லைனா ரொம்ப குழஞ்சி போய் பயிறு இல்லாத மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள், பயிறு எல்லாமே நல்லா கொதித்து நம்ம போட்ட கத்திரிக்காயுமே நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த குழம்புல சேர்த்துருக்கிற இந்த தட்டைப்பயிரில் நிறைய விட்டமின்ஸ், புரதச்சத்து எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதிரி குழம்புகள்லாம் நம்ம வைக்கும் போது கிடைக்கும். இதே போல் பாசிப்பயிறு எல்லாத்துலேயுமே நம்ம குழம்பு வைக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம குழம்பு வச்சோன்னா இதில் உள்ள நல்ல ப்ரோட்டீன்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை தந்து இம்யூனிட்டி பவரை நமக்கு அதிகப்படுத்தும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த குழம்பு கொதித்து நல்லா உள்ளதெல்லாம் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஸ்லோவில் வைக்கும் போது இதை போல் நம்ம அந்த முன்னாடி ஊற்றின அந்த எண்ணெய் எல்லாமே மேலே வந்துருச்சுன்னா உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த குழம்பை நம்ம எப்படி சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி சுட சுட உதிரியாக குக்கரில் ஆக்கி வச்சுருக்கிற இந்த சோறோட நம்ம இந்த குழம்பை சர்வ் பண்ணலாம். உதிரியான சோறு குக்கரில் எப்படி ஆக்குறது அப்படிங்கிறது வீடியோ உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த சூடான குழம்பை ஊற்றி நம்ம சாப்பிடும் போது நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கிடச்சி நமக்கு நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோன்னா வெஜிடபிள்ஸ் உங்களால் சமைக்காத வெஜிடபிள்ஸ் கூட நம்ம கூட்டி இது கூட சாப்பிட்லாம், கூட்டாக வச்சு.
அதுக்கப்புறம் நல்ல எனர்ஜி கிடைக்கணுன்னா ஒரு முட்டை அந்த மாதிரி ஆம்லேட் போட்டு ஆஃப் பாயில் இல்லைனா ஃபுல் பாயில் போட்டும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.